எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம். பாரிவேந்தர் கடும் தாக்கு. பாஜக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட குளித்தலை பகுதியில் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டின் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடப்பதில்லை என குற்றம் சாட்டினார். பாருங்க, எங்கேயாவது ஒரு ஆலோசனை போய் லஞ்சம் இல்லாம 10 சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா, ஜாய் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா, அல்லது வேற ஏதாவது ஒரு பிளான் வாங்க முடியுமா? லஞ்சம் கொடுக்கத்தான் பண்ண முடியும். தமிழ்நாடு என்றாலே லஞ்சம் ஊழல் என்பது உலகம் பூரா பேசப்படுகிற அளவுக்கு கெட்டு போய் கிளம்புது. அதனால அந்த மாதிரி கட்சியிலிருந்து ஒருவரை தயவு செய்து தேர்ந்தெடுக்காதீர்கள். நாடு சுத்தமாகி வந்து கொண்டிருக்கிறது. சுத்தமாகி வந்து கொண்டிருக்கிற இந்தியாவை சொல்லுவேன். ஆனால் நல்லவர்கள் தேர்ந்தெடுங்கள். உறுதியாக நல்லது நடக்கும். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, இந்த பஞ்சப்பட்டி ஏரி அடிக்கடி சொல்றாங்க, தண்ணீர் இங்கேயும் பிரச்சனையாக இருக்கு. தண்ணீர் பிரச்சனை போது நான் இன்னைக்கு அதிகபட்சமா கலெக்டர்கிட்ட சொல்லலாம். ஆனா செய்ய வேண்டியது யாரு? தமிழ்நாடு அரசு. உங்க வேலை இல்லையா? 100 நாள் வேலை பிரச்சனையா? 100 நாள் வேலையை நான் டெல்லியில பேசுறேன். தண்ணீர் பிரச்சனைய வேற கலெக்டர்கிட்ட சொல்லலாம். கலெக்டர் யாரு சொல்லுவாங்க? அந்த மந்திரிட்டு சொல்லுவாங்க. எந்த மந்திரி? தமிழ்நாட்டு மந்திரி தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு மனசு மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சில விஷயங்கள் தமிழ்நாட்டு விஷயம் இது சிலது டெல்லியில பண்ண வேண்டியது. இது மாதிரி 100 நாள் வேலை திட்டமா? ஆமாங்க. ரயில்வே வேணுமா? அது ஏரோப்ளான் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுக்கு டெல்லி. ஹைவேஸ்ல ஏதாவது பாலம் வேணுமா? அதுக்கு நானு. இந்த மாதிரி தான் செய்யணும். எது எங்கே செய்யணும் தெரிஞ்சுக்கணும். ஆகவே மக்களே, நல்லவர்கள் தேர்ந்தெடுங்கள். உங்க ஊருக்கு பேருந்து வசதி பஸ் வரலையா? பள்ளி கட்டிட கூடுதல் தெரியல. நானே முடிவு போச்சு. அடுத்த முறை வரும்போது நான் 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கேன். திரும்பி வந்தேன்னா உங்களுக்கு மனு கொடுங்க. பள்ளிக்கூட வகுப்பறைகள் கட்டி கொடுக்கலாம். பஸ்ஸுக்கு நாம் கலெக்டர்கிட்ட சொல்லலாம். கால்நடை மருத்துவம் கேட்குறீங்க, அது கலெக்டர் தான் சொல்ல முடியும். மற்றது எதுவாக இருந்தாலும் வெற்றி பெற்று வந்த பிறகு மனுவாக கொடுங்கள், அதை சந்தேகங்கள். உறுதியாக அதை செய்து தரப்படும் என்ற வாக்குறுதியோடு மறவாதின் தாமரை.